வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, தலையெழுத்தை மாற்றலாம் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை பல கோணங்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலையும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இயற்கை ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் காலத்தை நிச்சயித்திருக்கிறது. அதே போல மனித ஜீவனுக்கு என்று நிச்சயித்த ஆயுட்காலம் 7 தலைமுறைகள். 7 தலைமுறைகள் வரைக்கும் வாழ்ந்து நிறைவு பெற்றவர்கள் தன்னுடைய அனுபவங்களை ஆராய்ந்து பார்த்தால் அதிலே இயற்கையின் ஒழுங்கமைப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஆய்ந்து கண்ட மகான்கள் வேதவியாசர்ல தொடங்கி வேதத்ரி மகர்ஷி வரைக்கும் நமக்கு வாழ்வியல் நெறிமுறைகளாக இயற்கை நீதிகளை தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். அதுல நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே தமிழிலேயே விஞ்ஞான பார்வையோடு இணைத்து செயல் திட்டத்தையும் அதனோடு சேர்த்து ஒரு சாமானிய மனிதன் மாமனிதனாக மாற்றம் பெறக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு வாழ்வியலை தந்த மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இன்றைக்கு பொதுவாக மனிதனுடைய ஆயுட்காலம் 70 ஆண்டுகள் என்று மருத்துவத்துறை கூறுகின்றது. 120 70க்கு குறைந்து போன காரணம் என்ன என்றால் உணவு மிக பெரும் காரணம். அதை தொடர்ந்தது உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம். இப்படி 5 ஓட்டைகள் உள்ள பானை இந்த மனித வாழ்க்கை. இந்த ஓட்டைகள் அடைக்காத வரைக்கும் இந்த உடல் எப்படி நிறைவாக வாழ்ந்தோம் என்ற ஒரு திருப்தியை பெற முடியும். எனவே வாழ்க்கை குறைவுள்ளதாகவே பெரும்பாலும் அமைந்திருப்பதற்கு காரணம் வாழ்கின்ற காலம் மட்டும் அல்ல, எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறியாத அறிவின் குறைபாடு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆனால் எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறியதால் நாம் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரிகின்றன. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் இவையெல்லாம் மனிதன் பற்றி கொண்டவை. பற்றாதது எது என்றால் தெய்வமும் தெய்வ நீதியும். நாங்கள் பற்றித்தான் இருக்கிறோம், ஆலய வழிபாடு செய்கின்றோமே என்று ஒரு கருத்து வரலாம். ஆனால் அந்த பொருள் புரிந்து செயல்படுகின்றோமா? அந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்களேன். ஆலய வழிபாடு. வழி என்றால் பாதை, வழிபடுதல் என்றால் அந்த பாதையிலே பயணித்தல் என்று பொருள். இறை வழிபாடு என்றால் இறைவன் எந்த வழியிலே பயணிக்கின்றானோ அதிலே நம்மை இணைத்துக் கொள்வது என்று பொருள். இந்த அடிப்படை ரகசியத்தின் படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இறை நீதியோடு பொருந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் மௌனம் தானே பதிலாக வரும்.
காரணம் என்ன என்றால், தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. சைவ சித்தாந்தத்துல சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது பவனி வருகிறார், பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் என்று கருத்து உண்டு. என்ன உண்மை என்றால், ஆதி சிவம் என்ற அந்த பரம்பொருள் சுத்தவெளி ரிஷபம் என்ற தர்மத்தின் வழியாக ஆன்மாவில் இருக்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளின்படி அவரவர்களுக்கு என்ன அளிக்க வேண்டுமோ, பரிசுகளோ தண்டனையோ, அதை அளிக்கிறார். எனவே இறை வழிபடுதல் என்றால் எந்த தர்மத்தின்படி சிவபெருமான் பயணிக்கிறாரோ அந்த தர்மத்தோடு இணைந்து வாழ்வது என்று பொருள். இப்ப சொல்லுங்கள், நாம் செய்கின்ற ஆலய வழிபாட்டிலே இது இருக்கிறதா? தர்மம் தெரியாமல் வழிபடுவது எப்படி, வாழ்வது எப்படி? அவரவர்களுக்கு ஒரு தர்மத்தை வகுத்துக் கொள்கின்றார்கள். வியாபாரத்திற்கு ஒரு தர்மம், அரசியலுக்கு ஒரு தர்மம், கடவுளுக்கு என்று பல தர்மங்கள். இதுல எது பின்பற்றக்கூடியது, ஆதியானது, உண்மையானது, சத்தியமானது? எனவே தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது, தெய்வ நீதி புரியாமல் தர்மம் வாழ்க்கையில பின்பற்ற முடியாது. தர்மத்தை மறந்து போகின்ற போது அந்த இடத்தை அதர்மம் சூழ்ந்துவிடும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? இந்த சமுதாயம் ஆசையின் பிடியில் தானே சிக்கியிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நாம் சந்திக்கின்ற அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன், எப்படி, எதனால் என்று பல கேள்வி எழுப்பி ஆராய்ந்து பார்த்தால்தான் நம்முடைய அறிவுக்கு இயற்கை உண்மைகள் எட்டும். அந்த ஆராய்ச்சியின் உச்சம் தொட்டவர்கள் ஞானிகள், குருமார்கள். அந்த குருவின் பிறந்த நாளை நேற்றைய தினம் நாம் கொண்டாடினோம். இதற்காக குரு மகிழ்ச்சி அடைவாரா? ஓ, பரவாயில்லை, என்னுடைய 111வது ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்று மகிழ்வாரா? ஞானிகளின் நினைவு நாளையும் ஜெயந்தி நாளையும் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்றால், நாம் வாழ வேண்டிய நெறிமுறைகளை அவர்கள் வகுத்து தந்தார்கள். அதை நினைவுபடுத்திக் கொள்ளவும் பின்பற்றுகின்றோமா என்று சுய ஆய்வு செய்து பார்க்கவும் தான் இந்த நிகழ்ச்சியை தவிர, நமக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தவிர மகரிஷிக்காக அல்ல. எனவே அந்த தெய்வத்தை அறிகின்ற வழிவகை ஆன்ம லயம் ஆலயம் என்று சொல்வார்கள். ஆன்மா நமக்குள்ள இருக்கிறது. லயம் என்பது இணைதல், ஒன்றுபடுதல் என்று பொருள். எதனோடு ஒன்றுபடுவது என்றால், இந்த ஆன்மா, ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றுபடுவது. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார்கள். அப்ப நமக்குள் இருக்கின்ற பரமாத்மாவோடு லயமாக வேண்டும், இணைய வேண்டும். எனவே ஆன்மா நம்முள் இருக்கிறது, பரமாத்மாவின் இயல்பும் நம்மளே இருக்கின்றது. இந்த இரண்டும் லயமாகுவதும் நம்முள்ளேதான். அப்ப ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது. அதற்கு துணை செய்கின்ற வழிபாட்டு ஸ்தலம் தான் திருத்தலங்கள், கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள். அந்த பயன்பாட்டை நாம் உணர்ந்து தெளிந்து பின்பற்ற வேண்டும். அப்ப வணங்குகின்ற இடம் என்றால் நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை தெரிந்து கொள்கின்ற இடம் என்று பொருள். தெரியப்படுத்த வேண்டிய கடமை உள்ளவருக்கு பேர் தான் குரு ஸ்தானத்திலே வைத்து குருக்கள் என்று சொன்னார்கள். வெறும் மந்திரம் சொல்பவரோ தீபாரதனை காட்டுவாரோ குருக்கள் அல்ல. வாழ்க்கையின் இலக்கு காப்பு
என்று விளக்கி சொல்லக்கூடிய திறம் வாய்ந்தவரே குருக்கள். அப்படி இல்லை என்றால் இந்த வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை. பட்டினத்தார் ஆக சொல்ல வைத்தார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாட்டு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. எல்லாம் சுடுகாட்டோடு முடிந்து போகும். நம்மை பின்தொடர்ந்து வருவது எது? நாம் செய்த கர்ம வினைகளே. நம்மை மட்டுமே பின்தொடர்கிறதா? நான் என்பது எது என்றால் தெய்வமே அறிவாக நாம இருக்கிறது. நம் சந்ததி தான் அடுத்த தலைமுறை. அதனால் இந்த பாடலின் தொடர்ச்சியாக இன்னொரு பாடலை சொன்னார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே, உன் செயலை என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை. நான் பிறந்த பிறகு நான் அறிந்து யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் இழைத்தது கிடையாது. பிறகு எப்படி எனக்கு துன்பம் வருகிறது? பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனை வந்து மூண்டதுவே. அப்போ பட்டினத்தார் என்ற உடல் பிறப்பதற்கு முன் செய்த தீவினை எப்படி இவருக்கு வந்தது? இதுக்கு பெருந்தலையெழுத்து பித்ரு தோஷம் சொல்லுவார்கள். அதாவது பித்ருக்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள், தோஷம் என்றால் தர்மத்திற்கு முரண்பட்டு செய்தவைகள். சந்தோஷம் என்பது இறைவனாக நமக்கு அளிக்கின்ற நன்மைகள், தானாக வந்து சேர்கின்ற நன்மைகள். தோஷம் என்பது நாம் ஒன்றை விரும்பி எப்படியாவது அதை அடைந்தே தீருவேன் என்று வெறி கொண்டு செயல்படுகின்ற போது அது பாவக்கர்வமாக தோஷமாக மாறுகிறது. எனவே பித்ரு தோஷம் என்பது முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்காததனால் வந்த தோஷம் அல்ல, அவர்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து நம் தலை மீது விட்டு சென்ற தோஷம். இந்த பித்ரு தோஷமும் பித்ரு புண்ணியமும் சேர்ந்ததுதான் சஞ்சித கர்மா, நம்முடைய முன்வினை. அதன் அடிப்படையில் பிறந்த பிறகு நாம் செய்பவை அனைத்தும் தன்வினை, பிராரப்த கர்மா. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்துதான் ஆகாமியம் என்ற பின்வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. அப்ப தீய எண்ணம் வருகிறது என்றால் நம்முடைய ஆத்மாவிலே பிராப்த கர்மாவிலேயும் சஞ்சித கர்மாவிலேயும் தீயவை இருக்கின்றன என்று பொருள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். கொண்டு வந்ததை என்ன செய்வது? நாம் விரும்பிய கொண்டு வந்தோம். அது இயற்கை விதிப்படி வழி வழியாக தலைமுறை வழியாக வந்து கொண்டிருக்கின்ற தொடர் பயணம், எங்கும் விட்டு போகாத தொடர் பயணம். அதிலே பயணத்தை மேற்கொள்வதை தவிர நமக்கு வேறு தேர்வு முறை கிடையாது. நோ சாய்ஸ். பிறகு எப்படி இதை மாற்றி அமைப்பது என்றால் வருவது வந்து கொண்டுதான் இருக்கும். மகான்களே துன்பத்தை சந்தித்திருக்கிறார்கள். மகான்களே துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றது கிடையாது. அது முன்வினையோ அல்லது சமுதாய வினையின் காரணமாகவோ மகான்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள். மகான்களுக்கே விதிவிலக்கு இல்லை என்கின்ற போது நமக்கு எப்படி விதிவிலக்கு கிடைக்கும்? துன்பம் வருகின்ற போது தொடர்ந்து கோவிலை சுற்றுகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை ஏராளம். எதற்காக? துன்பம் விலகிடுமா? அதற்காக சொல்லவில்லை. ஒரு மன ஆறுதல், நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி.
அந்த துன்பத்தை தாங்குகின்ற வலிமையை பெறுவதற்காக மனதுக்கு சாந்தம் தேவை. அந்த சாந்தத்தை நாடித்தான் ஆலயத்தை செல்கின்றோமே தவிர விலகிவிடும் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் நமக்கு வருகின்ற நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது. ஏன் என்றால் அந்த விளைவாக வருபவனை இறைவன் தானே. வேறு யாரும் வந்திருந்தால் இறைவனிடத்திலே சொல்லி முறையீடு செய்யலாம். வந்ததை இறைவன் என்கின்ற போது வேறு யாரிடத்திலே போய் முறையிடுவது? அதனால் தெய்வமே செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அதனால் விதி விலக்கு யாருக்கும் கிடையாது. என்ன பயன்? ஆன்மீகத்தை பின்பற்றுவதனாலே, தவமுறை தியான பயிற்சிகளை, தர்மத்தை, கர்ம யோகத்தை பின்பற்றுவதனாலே என்ன லாபத்தை பெறப்போகிறோம் என்றால், இனி மேற்கொண்டு துன்பம் தரக்கூடிய செயலை செய்யாமல் தவிர்ப்பது. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. என்ன பொருள்? எல்லோரும் புரிந்து கொண்ட பொருள் என்ன என்றால், நமக்கு கஷ்டம் வருகிறதா, கந்தா முருகா என்று கதறு. அந்த வருகின்ற கஷ்டம் அப்படியே நின்றுவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் பொருளை கவனிக்க வேண்டும். வந்த வினை, வருகின்ற வல்வினை கந்தன் என்று சொல்ல கலங்கும். வினைதான் கலங்கும், விளைவு கலங்காது. வினை என்பது மூலம். அந்த வினைக்கு வருகின்ற பயன் அதான் விளைவு. அப்ப வினை நன்றதாக இருந்தால் விளைவு நல்லதுதான். வினை தீயது என்றால் விளைவும் தண்டனை தான். அப்ப என்ன பொருள்? வந்த வினை ஒன்று வந்து முன்னால் நிற்கிறது. லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, அவனை ஏமாற்று, இதனால் நமக்கு பொருள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், எத்தனையோ இன்பங்கள் கிடைக்கும் என்று ஒரு சூழல் வந்து நிற்கிறது முன்னால். அதர்மத்தை செய் என்று ஒரு வாய்ப்பு வந்து நிற்கிறது. வந்த வினை. கொஞ்ச தூரத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய இன்னொன்று நிற்கிறது, வல்வினை. நீ முதல்ல போ, அடுத்த மாசம் நான் வந்து கவனிக்கிறேன் என்று அடுத்த ஒன்று நிற்கிறது. இந்த அதர்மம் முன்னாடி நிற்கின்ற போது தர்மத்தை பற்றிக்கொள், தெய்வத்தை பற்றிக்கொள். ஏனென்றால் இந்த அதர்மத்தை செய்யாமல் என்னை காக்கின்ற வல்லமை முருகனுக்குத்தான் உண்டு, தெய்வத்துக்குத்தான் உண்டு. எனவே துன்பத்தை தரக்கூடிய தீயவை, அதர்மம் சார்ந்த ஒரு செயல் வந்து நிற்கிறது என்றால் அந்த சமயத்தில் தெய்வத்தை பற்ற வேண்டும். அப்போது யாரும் தெய்வத்தை கேட்பதே இல்லை. தர்மம் தவறுகின்ற போது இறைவா இதை செய்யலாமா என்று யாரும் கேட்பதே இல்லை. துன்பம் வரும்போது மட்டும் ஓடி போ, இறைவா என்னை காப்பாற்று என்றால் அப்பவே கேட்ட என்கிட்ட. அயோக்கியத்தனம் செய்யும் போது என்னை கேட்டாயா என்று இறைவன் திருப்பி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? எனவே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விளைவை தீர்ப்பவன் அல்ல, வினை தீர்ப்பவன். அப்ப ஏன் தெய்வத்தை நம்ப வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அதுதான் அதர்மத்திலிருந்து நம்மை காக்கின்ற வல்லமை வாய்ந்தது. தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்கு நமக்கு துணையாக நிற்பது. அதனால் தெய்வத்தை சார்ந்துதான் மனிதன் வாழ்ந்தே ஆக வேண்டும். தெய்வ நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் வரும், தர்மம் நிலைக்கும். அதனால் எல்லா மகான்களும் இந்த தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதாவது பகவத்கீதையில வினை, வினை தலைமை, வினை பலன்
இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்று அற்புதமான ஸ்லோகம் உண்டு. வினை செயல், வினை தலைமை, அந்த செயலை செய்பவன். வினை பயன், அந்த செயலுக்கு விளைவாக தருபவன். இந்த மூன்றும் இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்றால் இங்கே ஒரு கேள்வி வந்தாக வேண்டும். இறைவன் வேறு, இயற்கை வேறா? இந்த கேள்வி வந்தால்தான் அந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் என்று அர்த்தம். இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பேராதார பெரும் சக்தி. மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்கள் மூலமாக தெய்வத்தை தேடுகின்ற போது இல்லை என்றும், அப்படி கண்டவர் யாரும் கிடையாது, இல்லை என்றும். 6வது அறிவாகிய பகுத்தறிவின் வளர்ச்சியிலே, முதிர்ச்சியிலே, பக்குவத்திலே தேடுகின்ற போது உண்டு என்று உணரக்கூடிய உண்மை பொருள் எதுவோ அதுவே தெய்வம். அந்த தெய்வத்தை அறிவர். அதான் இறைநிலை. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அந்த இறைநிலை, சுத்தவெளி. இயற்கை என்பது என்ன? சாதாரணமாக நாம் இயற்கை காட்சிகள், மலை, கடல், காடு, இவற்றை இயற்கையாக நினைக்கிறோம். அது ஒரு வகையில் சரி என்றாலும் கூட அதன் முழு பொருள் என்ன என்றால், இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, அதாவது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலேதான் தெய்வ நீதி வெளிப்படுகிறது. அதன் மூலம் எங்கே என்றால், இறைநிலை எழுச்சி பெற்று சக்தியாக மாறியது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். சிவம் எழுச்சி பெற்று சக்தி வந்தது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளை ஆய்ந்து பார்க்கின்ற போது மகரிஷி சொல்லுகின்ற விளக்கம் பொருந்தும். என்ன? அந்த ஆதி சிவமாகிய சுத்தவெளி ஈஸ்வர் என்று சொல்லக்கூடிய முறையிலே தானே எழுச்சி பெற்ற போது சக்தி என்ற இறை துகள் வந்தது. அந்த துகள் தோன்றிய போது அதனுள் வெளிப்பட்ட வேகம் அது இயல்புக்கு செயல்பட முடியவில்லை. காரணம் என்ன? சுத்தவெளி சூழ்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துகளையும். அதனால் எழுச்சி பெற்ற வேகம் தன் இயல்பின்படி இயங்க முடியாமல் அந்த சூழ்நிலைக்கு தக்காற் போல் தன்னை தக அமைத்துக் கொண்டு சுழல் அலையாக சொல்றது அல்லவா? அங்கே பிறந்ததுதான் விதி. அந்த விதிக்கு பெயர் இயல்பூக்க விதி, தி லா ஆஃப் மியூட்டேஷன். அந்த விதிப்படித்தான் இன்றைக்கு கொரோனா பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதி பிறந்த இடம் இறைநிலை துகளாக பின்னப்பட்ட போதே தோன்றிய விதி. அந்த விதியின் வெளிப்பாடு 5 வகை அலை இயக்கங்களாக செயல்பட்டது. கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்று 5 அலைத்தன்மைகளை வெளிப்பட்டது. அதில் 3 பரிமாணங்களை பார்க்கலாம். இயல்பூக்க விதி ஒரு பரிணாமம், அலை இயக்க தத்துவம் ஒரு பரிணாமம், பிறந்த அலைகள் காந்தம் என்பது ஒரு பரிணாமம். இப்படி முதல் விதி தோன்றிய போது முப்பரிமாணத்தோடு தான் அந்த விதி தோன்றியது.
அந்த துகள்கள் குவிந்து கோடிக்கணக்கிலே குவிந்து விண் என்ற மின் அணு தோன்றிய போது இந்த இயல்பொக்க விதி இயற்கை சட்டமாக மேன்மை அடைகிறது. Law of mutation leads to law of nature. அந்த இயற்கை சட்டம் தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்காக பிரபஞ்சத்தையே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதிலே ஜீவன் வருகின்ற போது, மனிதன் வருகின்ற போதுதான் செயலுக்கு விளைவு என்று மாற்றம் பெறுகிறது. அப்போ மூலம் இயல்பொக்க விதி, பிரபஞ்சத்தில் இயற்கை விதி, மனிதனிலே செயலுக்கு விளைவு என்ற விதி. அதனால் வினை, வினை தலைமை, வினை பயன் இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. விதிக்கு அப்பாற்பட்டது சுத்தவெளி, அங்கே எந்த விதியும் கிடையாது. ஆனா விதிக்கு மூலம் அதுதான். எனவே விதி இருக்கின்ற இடம் பிரபஞ்ச களம், மூலம் சுத்தவெளி என்றாலும் அங்கே எந்த விதியும் கிடையாது. அதனால் இந்த விதியிலிருந்து தப்பிக்கின்ற வழி என்ன என்றால், விதியே இல்லாத அந்த சுத்தவெளி தான், தெய்வம்தான். அதனால் தெய்வத்தை அறிய வேண்டும். அதுக்கு வழிவகை என்ன என்றால், ஆலய வழிபாட்டிலே தொடங்கி ஆன்ம லயத்திலே முடிவு பெற வேண்டும். ஆலய வழிபாட்டிலே தொடங்கி ஆன்ம லயத்திலே நிறைவு பெற வேண்டும். அந்த லயம் தான் நம்மை காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? ஜீவாத்மா என்பது 14 முதல் 40 அலை வரைக்கும் உள்ள அனுபவ களம். நுண்ணுயிர் முதற்கொண்டு சென்ற சனம் வரைக்கும் நாம் செய்து முடித்த அனைத்தும் பதிந்த இடம் ஜீவாத்மா. அந்த 14க்கு கீழ் இறங்கிவிட்டால் பதிவுகள் இல்லை. அது பரமாத்மா நிலை. 13 முதல் 8 வரை பரமாத்மா நிலை. உணரும், தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும். ஆனால் நான் உணர்ந்தேன் என்று நினைக்க முடியாது. அது பரமாத்மா நிலை. அந்த பரமாத்மாவுக்கு மூலம் பிரபஞ்ச நிலை, பிரம்ம நிலை. அதற்கு மூலம் இறை துகள் நிலை, சக்தி நிலை. அதற்கு மூலம் பிரபஞ்ச சுத்தவெளி, ஆதிசிவம். இப்படி எல்லாமே ஒரு தொடர் நிகழ்வாக வந்து கொண்டிருக்கின்ற விதி. அதனால் தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிகின்ற போது அந்த நீதிமன்றத்தின் அமைப்பை மிக அற்புதமாக சொன்ன மகான் அருட்தந்தை அவர்கள். நம்முடைய கருமையத்தை தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பித்தார். தி சுப்ரீம் ஜட்ஜ் யார் என்றால் இறைவன் தான். அந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கின்ற இடம் நம்முடைய கருமையம். இந்த நீதிமன்றத்திலே வாதி நம்முடைய மனம், பிரதிவாதி நம்முடைய மனசாட்சி, நீதிபதி அறிவாகிய தெய்வம். வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு கிடையாது. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து தான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், தோஷ நிவர்த்தி எதுவுமே இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் திருத்தப்படுவதும் இல்லை, தீர்ப்பு நிறுத்தப்படுவதும் இல்லை. அவ்வளவு துல்லியமான நீதிமன்றம் நம்முடைய கருமையம் ஆத்மா. இருந்து எந்த வகையிலும் விலக்கு பெற முடியாது. ஒரே வழி தெய்வத்தோடு ஐக்கியமாவதே. ஏனென்றால் ஐக்கியம் ஆகின்ற போது 14 என்ற அலைச்சூழலை தொடுவது இல்லை, 13க்கு உள்ளேயே முடிந்து போகிறது. எனவே எழுச்சி பெறுகின்ற அலை வேகம் 14 முதல் 40 வரை. அதை தொடாததினால் எண்ணமே வரவில்லை, பதிவு எழுச்சி பெறவில்லை, எண்ணம் வரவில்லை. அந்த எண்ணமற்ற நிலை, அந்த ஐக்கிய நிலை, ஒன்றுபட்ட நிலை, தெய்வத்தோடு கலந்த நிலை இருக்கின்ற போது எந்த வினையும் மேல வர முடியாது.
அதனால் வினை பதிவுகளை இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி அந்த தெய்வத்தோடு ஐக்கியமாவதே. அதுலயும் சிக்கல் பாருங்க. வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்து விட முடியுமா? 24 மணி நேரமும் அப்படி இருந்து விட முடியுமா? அப்படி ஒரு அமைப்பு நமக்கு உண்டா? இல்ல. சத்வ, ரஜோ, தமஸ் என்று குணங்களை 3ஆக பேசுகிறது கீதை. தெய்வீக பண்புகள் சத்துவ குணம், பொருள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த குணங்கள் ரஜோ, தனக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் அடுத்தவனை கெடுக்கின்ற துன்புறுத்துகின்ற விலங்குகள் கூட இல்லாத ஒரு கொடூரம் தாமசம். இந்த 3 குணம் மாறி மாறி பிரதிபலித்துக் கொண்டேதான் இருக்கும். அதான் அலை இயக்கத்தின் அடிப்படை விதி. அதிலிருந்தே விளக்கு பெற முடியாது. ஆனால்தான் மகான்களே துன்பத்தில் சிக்கி விடுகிறார்கள். அதனால் நிரந்தரமான வழி என்ன என்றால், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பரி. இதுதான் நிரந்தர தீர்வு. அது எங்கே தொடங்குவது? 120 ஆண்டு தீர்காயுள் சொல்கின்றோம். 7 தலைமுறை. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் தர்மத்தை மட்டுமே பின்பற்றுவேன் என்று வைராக்கியம். துன்பம் வருகின்ற போது கூட தர்மத்தை விட்டு விலக மாட்டேன் என்கின்ற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோடு 7 தலைமுறை வாழ்ந்து விட்டால் 8ஆம் தலைமுறை குழந்தை தெய்வீகமாக அவதார புருஷனாக இருக்கும். அதை காட்டியதுதான் மகாபாரதம், கிருஷ்ணன். அதே போல மகர்ஷி 8வது குழந்தை. இப்படி 7 தலைமுறைகளை கடந்து விட்டால், தர்மத்தை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து 7 தலைமுறைகளை கடந்து விட்டால், அதன் பிறகு ஒவ்வொரு பிறப்பும் தெய்வமாகத்தான் இருக்கும். அதான் முழுமையாக விடுதலை பெற்ற நிலை. எல்லா தலையெழுத்திலிருந்தும் முழுமையாக விடுதலை பெற்ற நிலை அதுதான். இது அவ்வளவு எளிதில் சாதிக்கக்கூடியதா? தவம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் பேசுகின்றோம், தவம் செய்கிறோம். ஆனால் தவத்தின் அடையாளம் என்ன? சாமி சொன்னாங்க, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை தவம். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை, பூர்ண பிரஜை நிலை, டோட்டல் அவேர்னஸ். எப்படி இருக்கும்? இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் இருக்கும், ஆனா எண்ணம் இருக்காது. அதான் பூர்ண விழிப்பு என்று அர்த்தம். அப்ப எண்ணம் அற்ற உணர்வை பெற்றுகின்ற பொழுது அதுதான் அந்த தெய்வீகத்தை அறிந்த நிலை, லயித்த நிலை. அது ஒரு 20-30 நிமிடம் தவம் செய்கிறோம் என்றால் 30 நிமிடம் நினைக்கிறதா என்ன? அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், வேண்டிய எய்தலால் செய்தவம் ஈண்டு செய்யப்படும் என்று சொல்லவில்லையே. என்ன சொன்னார்? முயலப்படும் என்றார். அப்ப தவத்தை செய்ய முடியாது. அந்த வார்த்தையே தவறு. தவம் செய்கிறேன் என்ற வார்த்தையே தவறு. இது சரியான வார்த்தை. தவமாக மாறுகிறேன், தவமாக மாறுகிறேன். அதனால் செய்தவம் என்று முயலப்படும். அந்த தவமாக மாறுகிறேன் சொல்றாரு வள்ளுவர். அதுக்கு பட்டினத்தை சொன்னார். ஆலயங்களிலே எத்தனையோ வகையான அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள். கனகாபிஷேகம் செய்வோம் என்றால்
உள்ளதிலேயே உச்ச கட்டம் பொற்காசுகளை கொட்டி செய்கின்ற கனகாபிஷேகம். அப்படி அந்த பரம்பொருளுக்கு விக்கிரகத்துக்கு கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லையே, உள்ளவன் தானே சந்தோஷப்படுவான். சரி, இந்த பொற்காசுகள் எங்கே இருந்து வந்தது? நீ தந்தவை தானே. அப்ப கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அதுவும் நீ தந்ததே. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே என்றார். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே. மா தவனே என்று சொல்லியிருந்தால் பார்க்கடல் வந்திருக்கும், பெருமாள் வந்திருப்பார், லட்சுமி தேவி வந்திருப்பாங்க, வயிற்றிலே தொப்புள் கொடியில பிரம்ம வந்திருப்பார். ஆனா மா தவமேன்னு சொல்லிவிட்டாரு. அப்ப மாதவன் வரமாட்டான், மா தவம் தான் வரும். எனவே இறைவனே தவமாக இருக்கின்றான். எனவே தவம் செய்ய முடியாது, தவமாக மாறுவது. எனவே 30 நிமிடம் அமர்கிறோம் என்றால் ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியாதா என்ற பிரம்ம பிரயத்தனம் தான் 30 நிமிடங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த இடத்தை தொடுவதற்கு அது மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லியிருக்கிறார். அந்த கவி நினைவில இல்ல, ஒரு கவியில சொல்லியிருக்கிறார். இந்த பூர்ண பிரச்சனை நிலை எல்லோருக்கும் கிட்டாது, எப்போதும் கிட்டாது. அதற்கென்று கர்ம பலன் இருந்தால் என்றோ ஒரு நாள் ஒரு முறை சில வினாடிகள் கிடைக்கலாம் என்று அவருடைய மகிமையை மகர்ஷி ஒரு கவியில சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த உச்சத்தை தொடுவதற்கான ஒரு பெரு முயற்சியைத்தான் நாம் தினசரி 30 நிமிடங்கள் மேற்கொள்கின்றோம். அப்படி வேண்டிய எய்தலால் செய் தவம் என்று முயலப்படும், முயற்சி தான் செய்யப்படும். அப்படி செய்கின்ற போது யாருக்கு தவம் சித்திக்கும் என்றால் தவமும் தவம் உடையார்க்கேயாம், மற்றலர் அவம் அது மேற்கொள்வது என்றார். யார் தவம் செய்வார்கள்? தவமும் தவம் உடையார்க்கேயாம். உடையது எப்படி வர முடியும்? இன்றைக்கு தான் தவம் பயில்கின்றோம். அப்ப ஏற்கனவே தவம் செய்த அனுபவம் இருக்கிறது என்றால் எங்கே இருக்க முடியும்? நம்முடைய முன்னோர்கள் குண்டலினி தீட்சை பெறவில்லை என்றாலும் கூட ஆலய வழிபாட்டிலே ஸ்திரமான நம்பிக்கை கொண்டு, தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, தர்மத்தை விட்டு விலக மாட்டேன் என்று வாழ்ந்திருந்தால் அந்த பரம்பரையில் வந்த நமக்கும் இந்த ஞானம் கிட்டும். எனவே தவமும் தவம் உடையார்க்கேயாம். சரி, உள்ளதோ இல்லையோ எனக்கு தெரியாது, என் கடமை என்ன? இன்றைக்கு தொடுவோம், இன்றைக்கு துவங்குவோம், இது வளரட்டும். அதற்கான நினைவு பயிற்சி தான் கிறிஸ்தவ மதத்திலே ஒரு அருமையான நாள் உண்டு. டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் டே என்று ஒரு நாள். அது இயேசு பிறந்த நாள் என்று சொல்வார்கள். ஞானம் பிறந்த நாள். கிரைஸ்ட் என்றால் இயேசு என்ற அர்த்தம் இல்லை, ஞானம் என்று பொருள். கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன் என்கிறது அமெரிக்க வேர்ல்டு பைபிள் சொசைட்டி. கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன். அதாவது ஞான நிலை, அறிவை அறிந்த நிலை. அப்போ கிரைஸ்ட் என்றால் ஞானம், ஞானம் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ். அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று ஒரு அடையாளம் கொடுத்தார்கள். ஞான விருட்சம், அறிவு விருட்சம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? வாருங்கள்,
நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஞான விருட்சத்திற்கான விதையை நடுவோம் என்பதுதான் கிறிஸ்துமாஸ். MAS அல்ல, MASS, கிறிஸ்துமாஸ் என்று பொருள். அப்படி மக்கள் அனைவரும் கூடி அந்த ஞான விருட்சத்தை பெறுவதற்கான அந்த விதையை விதைக்கின்ற நாள் கிறிஸ்துமஸ் என்று பொருள். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறப்பிலாவது அந்த விதையை நட வேண்டும். அதை நட்டுவிட்டால் நான் ஞானம் பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் குழந்தைகள் பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் சந்ததியில் ஒரு நாள் ஒரு தலைமுறை அடைந்தே தீரும். அதனால் இன்றைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு தோன்றுவது அல்ல. அது ஆங்கில வார்த்தை அருமையாக சொல்லி வைத்திருக்கிறது. Present is not only present, it is present. அந்த வார்த்தையை பிரித்து பொருள் கொண்டால் PRESENT என்பது PRESENT இரு வார்த்தைகளாக வரும். அப்ப பொருள் மாறிவிடுகிறது. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம், பிரீசென்ட். ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது, இன்றைக்கு அமலாகிறது, அது நிகழ்வு. இப்படி ஏற்கனவே செய்த ஒன்று இன்றைக்கு நிகழ்கிறது என்றால், இன்றைக்கு செய்த ஒன்று என்றைக்கு நிகழும்? இன்றைக்கு செய்த ஒன்று என்றைக்கு நிகழும்? இந்த ரகசியத்தை மட்டும் அம்பலப்படுத்திவிட்டால் எந்த மனிதனும் தவறே செய்ய மாட்டான். ஆன்மீகம் செய்த துரோகம் எது மக்களுக்கு? உலகம் முழுவதும் ஆன்மீகம் செய்த துரோகம் எது என்றால் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லவே இல்லையே. இந்த உண்மையை யாரும் பேசவே இல்லையே. எப்படி மக்களுக்கு தெரியும்? நாம் செய்த ஒன்று விளைவுக்கு வராமல் போகவே போகாது. அதாவது நாம் செய்த செயலுக்குரிய விளைவை மிக துல்லியமாக எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். GPS தெரிந்த தபால்காரன் இறைவன். GPS தெரிந்த தபால்காரன் ஐடி கார்டு கேட்காமலேயே நமக்கு கொடுப்பான். இல்ல இந்த பாவத்துக்கு நான் இல்லை, எங்க தலைமுறை கிடையாது என்று அவனை ஏமாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட துல்லியமான தபால்காரன். ஒன்லி ப்ராம்ப்ட் டெலிவரி. அப்படி அந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டு விட்டால் எப்படி தவறு செய்ய மனம் வரும்? திருமந்திரம் சொல்கிறது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். ஏன் மனிதன் தவறு செய்கிறான் என்றால், இந்த தவறுக்குரிய விளைவு நமக்கே வந்து சேரும் என்பது இவனுக்கு தெரியாது. அதனால் துணிந்து தவறுகளை செய்கிறான். இந்த தவறுக்குரிய விளைவு நிச்சயமாக துல்லியமாக தவறாமல் வந்தே சேரும். வருகின்ற இடம் நீயாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய 7வது குழந்தையாக இருக்க தலைமுறையாக இருக்கலாம். தலைமுறை சந்தித்தால் பரவாயில்லையா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? 7 சந்ததி நல்லா இருக்க வேண்டும் என்று தானே இப்படி கொள்ளடிக்கிறானுங்க. அப்புறம் தலைமுறை விளங்காமல் போய்விடும் என்று சொன்னா செய்வானா? அப்போ 7 தலைமுறைகளுக்கு ஒரு செயலுக்குரிய விளைவு அமலாக்கம் பெறும் என்பது இயற்கை சட்டம், இயற்கை விதி. அதை அம்பலப்படுத்தி விட்டால் எந்த மனிதனும் தவறு செய்ய மாட்டான். ஏனென்றால் தன் சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனும் ஆசை. தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட என் சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அக்கறை அதிகம். நம்ம குழந்தை நாசமா போட்டு யாரும் நினைப்பாங்களா? எல்லாம் செய்வது உனக்காகத்தானே என்றுதான் சொல்கிறார்கள். அப்ப அந்த சந்ததி துன்பப்படும் என்று சொன்னால் இவன் செய்வானா? அதை முதல் அறிவித்த மகான் வள்ளுவ பெருந்தகை. தத்துவங்கள் அனைத்தும் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் கூட
அது எப்படி 7 தலைமுறைகளை தேர்ந்தெடுக்கிறது என்ற நுட்பத்தை சொன்ன முதல் மகான், ஒரே மகான் வள்ளுவப்பெருந்தகை தான். என்ன சொல்லுகிறார்? பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் திற எண்ணெய் செயல். பொருள், கருவி, காலம், வினை, இடன், ஒடு 5 இருள் திற எண்ணெய் செயல். இந்த 5 கோட்பாடுகள் தான் நாம் செய்கின்ற எண்ணம், சொல், செயல் ஒவ்வொன்றுக்கும் எந்த இடத்திலே அதற்கான விளைவை தர வேண்டும் என்று நிச்சயிக்கின்றன. அதனால் இந்த 5 கோட்பாடுகளை நீ மையத்திலே எடுத்துக்கொண்டு, கருணை ஃபார் கன்சிடரேஷன், அதை கருத்திலே கொண்டு இருள் திற எண்ணெய் செயல், துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து செயல் செய். எண்ணி துணிக கர்மம், ஒற்றை தீர்ப்பை சொல்லுகின்றார். அப்படி இல்லை என்றால் என்ன விளைவு வரும்? எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, வேறு மாற்று விளைவே கிடையாது. ஒன்லி ஜட்ஜ்மெண்ட், இழுக்கு, சிக்கல தான் போய் நிற்கும். அப்ப எண்ணி துணிக என்றால் எதை எண்ணுவது? இதை செய்து என்ன லாபம் வரும், என்ன வரும், யாரை எப்படி பிடிக்கிறது, என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது, இப்படியா? இந்த எண்ணி அல்ல, பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகள் எண்ணி செயல். அப்படி எண்ணி செய்தால்தான் நீ துன்பத்திலிருந்து விடுதலை பெறலாம், தப்பிக்கலாம். சரி, இந்த கருத்து முழுமையானதா என்றால் இல்லை. 7 வார்த்தைகளில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிவிட்டார் வள்ளுவப்பெருந்தகை. இதை கையில் எடுத்தார் மகரிஷி. அதே 5 கோட்பாடுகளை சொல்லி எப்படி இது செயலுக்கு வருகிறது என்பதை காந்த தத்துவத்தோடு இணைத்து விளக்கினார். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. அதே 5 கோட்பாடுகள். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. சீர் விளைவாய் திகழும், சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. அப்ப இந்த 5 கோட்பாடுகளை மையமாக கொண்டு இயற்கை சட்டம், தெய்வ நீதி எப்படி நமக்கு நன்மை தீமைகளை அளிக்கிறது என்றால், சீர் என்றால் தி லா ஆஃப் நேச்சர் என்று பொருள். மிக குறுகிய 2 எழுத்து ஒற்றை வார்த்தை அது. பொருள் என்ன என்றால் துல்லியமான இயற்கையின் தீர்ப்பு, சீர். அந்த சீர் என்ற கூறுதல் அறத்தின் விளைவாக எப்படி வருகிறது? காந்த வழியாக திகழ்வது அருள் ஆற்றலே. தெய்வமே காந்தத்தின் வழியாக செயலுக்கு தக்க விளைவாக வந்து சேர்க்கிறது. அதனால் வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்குவோம். அப்ப வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்ன என்றால், துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பதே வாழ்க்கை. இதன்படி வாழ்க்கை அமையவில்லை என்றால் அவனுக்கு நிறைவே இருக்காது என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. அதாவது மருத்துவமனையில பார்க்கின்றோம் எத்தனையோ நோயாளிகள் பல வகையில. சில நோயாளிகள் மரணத்தின் பிடியில் சிக்கியிருப்பார்கள். அவரை பார்த்தால் ஆக்சிஜன், இந்த பக்கம் குளுக்கோஸ், இன்ஜெக்ஷனு, அது இது, மருந்து, மாத்திரை, யூரின் டியூப், வாயில 1 மூக்குல 1, அத்தனை இணைப்புகளை நீக்கிவிட்டால் 5 நிமிடத்தில் அவன் போய் சேர்ந்து விடுவான். ஆனால் அப்படிப்பட்ட நோயாளி இடத்துல, ஏப்பா விட்டுலாமா, போயிறியா அப்படின்னு கேட்டேன். என்ன சாக சொல்றியா என்றுதான் கேட்பானே தவிர, எனக்கு எதுக்கு இந்த அவஸ்தை, விடுங்க நான் போய் சேர்றேன்
நான் வாழ்ந்தது போதும், நான் நிறை பெற்று விட்டேன் என்று எந்த நோயாளியாவது சொல்லியிருக்கானா? சொல்ல முடியுமா? முடியாது என்கிற வலு பெருந்தகை. அப்படி எந்த நோயாளியும் சொல்லவே முடியாது. அவன் வாழவே ஆசைப்படுவான். அதுக்கு சரியான உதாரணத்தை காட்டுகின்றார். எப்படி? சூதாட்டத்திலே வெற்றி பெற்றவன் ஒரு கட்டத்தில் போதும் இன்றைய வசூல் என்று எழுந்து விடுவான். இன்றைக்கு இந்த வசூல் போதும் என்று எழுந்து விடுவான். ஆனால் சூதில் தோற்றவனோ அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டான். அனைத்தையும் வைத்து இழந்தாலும் அந்த இடத்தை இழந்த மாட்டான். ஏன் என்றால், சூதாட்டத்துக்கு யார் போவாங்க? குறுகிய காலத்தில் பெரும் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் தானே போவான். போதும் என்ற மனம் உள்ளவளா சூதுக்கு போவான். அப்ப நோக்கம் கொண்டு வந்த பொருளுக்கு பல மடங்கு ஈட்ட வேண்டும் என்ற ஆசை. நிகழ்ந்தது என்ன? வராதது ஒரு நட்டம், கொண்டு வந்த பொருள் போனது இரண்டாவது நட்டம். அப்ப இரு வகையில் நட்டப்பட்டவன் எழுந்திருக்க முடியுமா? அதுபோல் எப்படி சூதாட்டத்திலே இழக்க 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 ஆட்டத்தின் மீது காதல் அதிகரிக்கிறதோ, அதே போல் துன்பத்தில் உழகின்ற மனிதனுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகமாகும். இதை மகிழ்ச்சியின் தத்துவத்தோடு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த அவஸ்தை? ஏன் போக விரும்பவில்லை என்றால், அந்த ஆத்மாவிலே பாவத்தின் சுமை அதிகம். பாவத்தின் சுமையை கழித்து முடித்தால் தான் இன்பத்தை தூய்க்க முடியும். இன்பத்தில் நிறைவு பெற்றால் தான் அமைதியிலே லயிக்க முடியும். அமைதியில் லயித்தால் தான் பேரின்பத்தில் கலக்க முடியும். எனவே ஆத்மாவின் நோக்கம், பிறப்பின் நோக்கம், வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது. அது பெறாத வரைக்கும் வாழ்க்கையில் நிறைவு வந்து சேராது. வாழ்ந்தேன் என்ற திருப்தி இருக்காது. அதனால் அவன் எவ்வளவு துன்பத்தை சந்தித்தாலும் வாழவே விரும்புவான். இந்த விதிக்கு விலக்கே கிடையாது. அதனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த 5 கோட்பாடுகளின் அடிப்படையிலே நம்முடைய ஆத்மாவிலே அது இடம் பிடிக்கின்றது. அது செயல்படக்கூடிய காலம் 7 தலைமுறைகள். ஏன் 7 அமைந்தது என்ற கேள்விக்குரிய பதிலை தத்துவத்தில் எங்கேயும் விளக்கப்படவில்லை. விஞ்ஞானமும் அதை விளக்கி சொல்ல முடியவில்லை. அப்ப ஏன் அமைந்திருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சியை மனவளக்கலை வைத்து செய்து பார்க்கின்ற போது, பஞ்சபூதங்கள் 5, மனம் ஆத்மா 1, அறிவு பரமாத்மா 1. அப்போ பஞ்சபூதங்களிலிருந்து பரிணமித்த மனிதன், மனம் சார்ந்த மனிதன், இவன் தெய்வத்தை சார்கின்ற வரைக்கும் வாழ்க்கை நிறைவு பெறுவதில்லை. அதனால் 7 தலைமுறைகள் அமைந்தன. அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் துல்லியமான விளைவு 7 தலைமுறைகளில் எங்கேயாவது வந்தே தீரும். அதுக்கு விலக்கே கிடையாது. இதை அறிந்த பிறகு என்ன வழி? எந்த ஜீவனாவது துன்பத்தை சந்திக்க விரும்புகிறதா? எந்த மனிதனாவது துன்பப்படுவதற்கு ஆசைப்படுகிறானா? கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அடவிடையா என்று எந்த பக்தனாவது எந்த கோவிலையாவது போய் கேட்பானா? சிறு துன்பம் கூட நீங்க வேண்டும் என்று தானே போய் பிரார்த்தனை செய்கின்றான். அப்ப இயல்பில், இயற்கையில் எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்புவது இல்லை. பிறகு ஏன் வந்து சேர்ந்தது? நான் கேட்கின்ற அனைத்தையும் தந்த இறைவன், தருகின்ற இறைவன், நான் கேட்காமலேயே நான் விரும்பாத துன்பத்தை ஏன் தந்தான்?
மரணத்தை ஏன் தந்தான்? அப்ப நம்முடைய பிரார்த்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விதி ஒன்று உண்டு அல்லவா? அதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கைக்கு பொருள் என்ன? அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆன்மீகமே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்மீகத்தின் அவசியம் என்ன என்றால் வாழ்க்கையை இனிமையாக காத்துக் கொள்வதுதான். அப்படி அமையவில்லை என்றால் வாழ்ந்த என்ற நிறைவு பெற முடியாது. மகாகவி பாரதி அருமையாக சொல்லி வைத்தார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இன்னும் ஆணித்தரமான கேள்வி பாருங்க. அந்த கேள்விக்கு ஆதாரம் என்ன? தெளிந்த ஞானம். தெளிந்த ஞானம். எனவே ஞானத்தின் வெளிப்பாடுதான் இப்படி ஒரு அரைக்கோவலாக வர முடியுமே தவிர அஞ்ஞானிக்கு இந்த வேகம் வருமா? வேகம் வருமா? வராது. அதனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் துல்லியமான விலை உண்டு என்று சொல்ல வேண்டிய ஆலயங்கள். வருத்தத்தோடு நான் பதிவு செய்கின்றேன். பல திருத்தலங்களிலே துன்பப்படுகின்ற பக்தர் வந்து குருக்களிடம் பேசுகின்ற போது, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க, அவ பார்த்துக்குவா எல்லாத்தையும், பகவானுக்கு படையல் போட்டுருங்க, பகவான் பார்த்துக்குவா எல்லாத்தையும் என்று நீ செய்த பாவம் உனக்கு துன்பம் வந்ததை சொல்வதற்கு பதிலாக நீ அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து விட்டால், பரிகாரம் செய்து விட்டால் இறைவன் மன்னிப்பான் என்று ஒரு பொய்யான கருத்தை சொன்னால் இந்த அயோக்கியம் திருந்துவானா? இந்த அயோக்கியத்தனம் வளர்ந்ததுக்கு காரணமே இந்த குருக்கள் தானே. தானும் விளங்காமல் பக்தர்களும் விளங்க விடாமல் செய்த குற்றம் தானே. எனவே தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் என்ன செய்வான்? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அர்ச்சனை என்றால் மந்திரம் சொல்வதல்ல. பைபிளில் ஒரு வசனம் உண்டு. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. தேவாலயங்களில் அர்ச்சனையே செய்கிறார்கள். பிறகு என்ன பொருள்? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அர்ச்சனை என்றால் சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, தர்மம் சார்ந்து வாழ்வது என்று பொருள். எனவே தன்னை அறிகின்ற போது, தான் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கான காரண காரியங்களை அறிகின்ற போது தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தான். ஆத்மாவில் கொண்டு வந்த கலங்கங்கள், பாவங்கள், அதை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொறுமையோடு அமைதி காத்து மேற்கொண்டு அதர்மத்தில் சிக்கி விடாமல் ஆண்டவன் சன்னதியிலே அமைதியை தேடி அந்த அமைதியின் துணை கொண்டு ஆன்மீகத்திலே தர்மத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி அன்றாட கடமைகளிலே தர்மத்தை சார்வது, அதற்கு துணை செய்பவன் இறைவன் என்ற கருத்தை மையப்படுத்தி ஆலயத்தை, வழிபாட்டை பயன் கொண்டு தியானத்தின் மூலமாக ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது, அந்த துன்பங்கள் வருகின்ற போது கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதி வந்துவிடும், பக்குவம் வந்துவிடும். அப்படி வருகின்ற துன்பங்களை சகித்து கொண்டு மேற்கொண்டு தர்மத்தை மட்டுமே பின்பற்றி நல்லதை மட்டுமே செய்து தொடர்ந்து வாழ்ந்து வந்தால் நம்முடைய சந்ததியில் படிப்படியாக பாவத்தின் சுமை குறைந்து கொண்டே வந்து 7வது தலைமுறையிலே முற்றிலும் நீங்க பெற்று 8வது தலைமுறையிலே நம்முடைய பரம்பரையிலையும் ஒரு தெய்வம் பிறக்கும், ஒரு அவதாரம் நிகழும். அந்த அவதாரத்தை நோக்கி
ஆன்மீக பயணத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப கடுமையா சொல்லிட்டீங்க, ஒரே போட்டீங்க. எந்த அளவுக்கு நம்ம அறியாம இருக்கிறோம். ஏன் இத இறைவன் நமக்கு ஓப்பனா வைக்கல, இப்படி செயலுக்குள்ள விளைவு தத்துவங்கிறது நம்ம எல்லாம் இப்ப ஆன்மீகத்துக்கு மனவளக்கலையில இதுல வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த பக்தி மார்க்கத்துல போறவங்களுக்கு இது சுத்தமாவே விளங்காம, அதுல தானே கோடான கோடி பேர் பக்தியில தான் இருக்கிறாங்க. அந்த பக்தி மார்க்கத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்க மாட்டேங்குது ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த போற பக்தருக்கு விளங்க மாட்டேங்குது, அங்க பூஜை செய்யற பூசாரிக்கு விளங்க மாட்டேங்குது, அங்க நின்று சொல்ற பூசாரிக்கு விளங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தானே இருக்குது. அப்ப இதுல விலகி வந்தவங்க தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த ஆன்மீகத்துல இருந்து இந்த தத்துவங்களை கேட்ட பிறகுதானே நமக்கு இதெல்லாம் புரியுது. அப்ப இதுல இப்ப இவ்வளவு பேர் போறத பார்த்தா இது என்னைக்குமே இவங்க திருந்தி இதுக்கு இந்த 7 தலைமுறை நீங்க சொல்றது இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இவங்க வெளியே வர்றதுக்கு எவ்வளவு பரம்பரை தலைமுறை எடுக்கணும், எத்தனை பரம்பரை போகணும் என்ன நினைக்கும் போது ஒரு அதனாலதான் அந்த பாவத்தின் சம்பளம் இயற்கை சீற்றமாக வருகிறது. ஆமாய்யா ஆமாய்யா, கடுமையான வச்சு வாங்கி தள்ளிட்டீங்க. ஆனா இதுல பாருங்க, பாரதியாரும் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே புரியல. பாட்டா பாடிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுல என்ன அர்த்தம்னு சொல்லி மகர்ஷி இவ்வளவோ நமக்கு தெளிவா கொடுத்து நம்மளெல்லாம் எங்க தூக்கி வச்சிருக்காரு, எங்க உயர்த்திருக்காரு. அப்ப நம்மள இன்னும் அதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல. இப்ப மகர்ஷி செயல் விளைவு தத்துவம்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு இப்ப நீங்க டீப்பா போய் சொல்லியிருக்க அளவுக்கு இன்னும் நம்ம அதை புரிஞ்சுக்கல. இப்ப நமக்கே பயமா இருக்கு இந்த செயல் விளைவை நினைச்சு பார்த்தா. ஒரு அடி எடுத்து வைக்கவும் பயமா இருக்கு. என்னன்னா அது என்ன மாதிரி விளைவு என்ன மாதிரின்னு சொல்லி நீங்க ரொம்ப அழகா விளங்கப்படுத்திட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இந்த சொற்பொழிவு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி ஐயா. இன்றைக்கு நல்லா பேசுறீங்க. வாழ்க வளமுடன். நீங்களும் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நாங்களும் தவம் செய்யறோம் தான், நீங்க சொன்ன மாதிரிதான் தவம் நடக்குது. தவம் முடியாது, அதை போய் அதை டச் பண்ண முடியாமதான் இருக்குது. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அந்த 7வது தலைமுறை என்று சொன்ன ஐயா, நாங்கள் இந்த தலைமுறை அல்லது எங்கள்ல இருந்துதான் இந்த 7 தலைமுறையா, அந்த ஒரு விளக்கத்தை சொல்றீங்களா ஐயா? அதாவது ஒவ்வொரு பிறப்பும் 7 எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகளில் என்னென்னலாம் அனுபவப்பட்டார்களோ அந்த அனுபவங்கள் நம் வழியாக நமக்கு சஞ்சித கர்மாவாக பிராப்த கர்மாவாக மாற்றம் பெறுகின்றன. ஆனா இது முழுமைக்கான பிறப்பு கிடையாது. ஒருவேளை என் பிறப்பு முழுமைக்கான பிறப்பு 7ஆம் பிறப்பு என்றால் என் வாழ்க்கையிலே துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் மிகுந்து அமைதியில் லைக்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக சேரும். அப்படி சேர்ந்தால் உண்மையிலேயே நான் 7வது பிறப்பு தான். அப்படி இல்லை, அப்பப்போ சிக்கல் வருது என்றால் 4, 5, 6 அப்படிதான் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது வினைப்பதிவுகள் செயலுக்கு வருகின்ற இடம் இருக்கின்ற போது இது 7ஆக எடுத்துக்கொள்ளுமே தவிர ஆத்ம தூய்மைக்கான 7ஆம் பிறப்பா என்றது ஒரு கேள்வி உண்டு. அது இந்த தூய்மை பொறுத்து தான் நிச்சயிக்க வேண்டும். அப்படி அமைந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த துரியாத தவம் எல்லாம் மிக எளிதில் கைகூடும். நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்ன சொன்னா மிச்சம் அழகான தலைவரையா சொன்ன மாதிரி இப்ப எல்லாரும் ஒரு கதி இறங்கி போயிருக்கிறோம்னு தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா இப்ப சாதாரணமா நாங்க ஒரு நீதிமன்றத்துக்கு போனாலே, இப்ப சாதாரண ஒரு சின்ன இதுக்கு போனாலே நீதிமன்ற படி ஏறைக்குள்ள சரியான ஒரு கலக்கம் ஒன்று இருக்குது. என்னடா ஒரு இருக்குல்ல அங்க போலீஸ்கார வாய சத்தம் போடாம இரு, அது இரு, அப்படி இரு எல்லாம் சொல்லிக்குள்ள சரியான பயம் இருக்கிறது உண்மையிலேயே. அது பிசிக்கலா நாங்க பாக்குறோம். ஆனா இப்ப நீங்க சொன்னபடி கருமைய நீதிமன்றம்
மனம் வாதி, மனச்சாட்சி பிரதிவாதி, அறிவுதான் நீதிபதி. தீர்ப்புகள் மாற்ற முடியாது. அப்ப மாற்றுறதா இருந்தால் நாம சரணடைகிறத தவிர வேற வழி இல்லையேன்னு சொன்னீங்க. இவ்வளவத்தையும் நம்ம நினைச்சு கொண்டிருந்தா ஐயா அந்த உணர்வோட நம்மள அதை விட 100 மடங்கு கதியலங்க வைக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமா ஒரு நீதிமன்றத்துக்கு போறதை விட இது மிகப்பெரிய அளவுல கதியலங்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இறைநீதியினுடைய துல்லியம் அதை நீங்க வடிவா சொன்னீங்க. சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். இன்னொன்று சொன்னீங்க, அந்த இயல்பும் ஊக்கமும் விதியும். எப்படி இயல்பு இருக்குது, எப்படி இறைநிலை சூழ்ந்தழ்ச்சி அதை ஊக்கப்படுத்துது, அது எப்படி விதியாக மாறுது. அழகா இருந்தது ஐயா. மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் இன்றைக்கு உங்கள்ட்ட இருந்து உங்களோட ஸ்பீச்சில் அந்த இறைநீதியின் தன்மாற்றத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏற்பட்ட நுணுக்கமான விடயங்களை பார்க்கக்கூடியதா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான நன்றி ஐயா. இந்த கனகேந்திரன் ஐயா மைக்கோன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுமா. விஸ்வரூப தரிசனம் ஐயா. இந்த பார்த்தாவுக்கு இந்த தேரோட்டியின் கோல்டன் வேர்ட்ஸ் ஐயா தேவையா இருக்கு ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கந்தையா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஐயா, உங்களுடைய உரைகளை நான் அடிக்கடி செவிமடுப்பதுண்டு. முதலாவது நீங்க ஒரு இடத்திலே சொன்னீர்கள், பித்ரு தோஷமும் பித்ரு புண்ணியமும் சேர்ந்தது சஞ்சித கர்மா. ஓகே, சரி. அப்படின்னா இப்ப தெய்வீக நீதிமன்றம் கருமையம் என்றீர்கள். அந்த கருமையத்திலே நீதிபதியாகிய மனச்சாட்சியும் மனமும் இது பிரதிவாதியாகவும் அங்கே தனிய தீய பதிவுகளை மாத்திரம்தான் அந்த அந்த கருமையத்திலே கொண்டு போய் பழக்காடுகிறார்களா? தீய இரண்டுமே உண்டு. ஒரு வழக்கு வருகிறது என்றால் தவறு செய்தவனுக்கு தண்டனை, நன்மை செய்தவனுக்கு ஊக்கத்தொகை. இங்கிருந்து பெனால்டி வாங்கி அவர் கொடுக்கிறாரு இல்லையா? அது போல இறை நீதிமன்றத்துல எல்லா செயல்பாடுகளும் வரும். தண்டனை தவறுகள் மட்டுமே கிடையாது, புண்ணியங்களும் அங்கே வரும். அந்த புண்ணிய பதிவுக்கு தகுந்த நன்மையை இறைவன் தருவான். ஓகேயா. அந்த எல்லா செயலுமே அவனுடைய பரிசீலனைக்கு போய்தான் வரும். அப்படின்னா அந்த ஊக்கத்தொகை இப்ப 7 தலைமுறைகளிலே அனுபவிக்க வேண்டியதை 3 தலைமுறைகளிலே அனுபவிக்க முடியுமா? அந்த ஊக்கத்தொகை சரியா வந்தா? அதைத்தான் சில பேர் செய்கிறார்களே. சில பேர் செல்வம் வருகின்ற போது அந்த செல்வம் தனக்கும் தன் சந்ததிக்கு மட்டுமே என்று வைத்துக் கொள்கிறார்கள். அது தவறு. வள்ளுவர் சொல்கிறாரு, அந்த அக்கா இயல்பற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம் நிலையில்லாதது. அப்படிப்பட்ட செல்வம் உன்னுடைய கைக்கு வருகிறது என்றால் நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடுங்கிறார். அற்கா இயல்பற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அற்குப என்றால் நிலைத்த. அப்ப நிலைத்த புண்ணியத்தை செய்துவிட்டால் இந்த பணம் மறுபடியும் அங்கே என்கேஜ் பண்ணிக்கலாம். செல்வத்தை கொண்டு புண்ணியத்தை தேட வேண்டும். புண்ணியம் இருந்தால் செல்வம் தானே வந்து சேரும். அது புரியாதனால செல்வந்தர்கள் யாருக்கும் கொடுப்பது இல்லை. கொடுக்கிற செல்வந்தர் இழப்பது இல்லை. நிறைவாக ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த மகரிஷி அவர்கள் பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவர்கள் எங்காவது இந்த புண்ணியம் செய்கின்ற பொழுது புண்ணிய பதிவண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று எங்கேயாவது சொல்லுறாரா ஐயா? சொல்லுவதில்லை. பாவிகளை இங்கே வாருங்கள் இயேசு சொல்லுகிறார். புண்ணியவான்கள் இங்கே வாருங்கள் சொல்லலையே. பாவிகளை இங்கே வாருங்கள் தானே பைபிள் பேசுகிறது.
புண்ணியவான்கள் அழைக்கவில்லையே. அதே போல பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றி தான் மகிழ்ச்சி பேசுகிறார், புண்ணியத்தை பற்றி பேசவில்லை. காரணம் என்ன என்றால் புண்ணியத்தின் விளைவு இன்பங்கள், அதை தூய்ப்பதில் நமக்கு எந்த நட்டமும் கிடையாது. பாவம் என்பது துன்பம், துன்பத்தை நீக்குவதற்கு மகான்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஏன்னா துன்பம் பட்டவன் தான் அது எப்படி வெளியே வருவது என்று தேடுவான். அந்த தேடலுக்குத்தான் விடையாக தத்துவம் வந்து நிற்கும். அதனால் துன்பப்பட்டவர்களுக்கு மகான்கள் வழிகாட்டுகிறார்கள். மிகவும் அருமையான விளக்கம் ஐயா. நன்றி, வாழ்க வளம். நன்றி ஐயா, நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. விக்னேஸ்வரன் ஐயா, விக்னேஸ்வரன் ஐயா, மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறந்த விளக்கங்கள். வளமுடன் ஐயா. மிகச்சிறந்த விளக்கங்கள். நன்றி. எனக்கு ஒரு சிறிய கேள்வி ஐயா. சொல்லுங்கள் ஐயா. இப்போது ஒருவர் ஒரு கொலை செய்கிறார். ஆனா அவர் அந்த திறமான லோயரை வச்சு அந்த கொலையிலிருந்து தப்பி வழியில வார, இதே என்ன நோக்கம், என்னவாக நீங்க பாக்குறீங்கள்? அதாவது இது இப்போதைக்கு அவனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைத்திருக்கிறது, மேலும் சில நாள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அதுக்குள்ள தண்டனை விலக முடியாது. ஏனென்றால் சில காரியங்கள் அந்த 7 தலைமுறை விதிக்குள் அடங்குவதில்லை. ஆனா அதுதான் செயல்பாட்டுக்கு வரும். இப்போ சட்டத்தின் பார்வையில தண்டிக்கப்படுகிறான். அந்த சட்டத்தின் பார்வையிலே வக்கீல் நமக்கு அவன் விடுதலை வாங்கி கொடுத்து விட்டார். இந்த கொலைக்குரிய தண்டனை அந்த 7 தலைமுறைகளை எங்கே சந்திக்க வேண்டும் என்பதை இறைவன் நிச்சயித்திருக்கிறான். அங்கே வருகின்ற போது செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறைக்கு போய்விடுவான். சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள். சாமி கவியில சொல்றார், ஒரு பொருளை நிறுக்கின்ற போது எடை ஒரு பக்கத்துல வைப்பார்கள், மறுதட்டிலே பொருள் வைப்பார்கள். இறுதியிலே வைத்த பொருள் சிறிது என்றாலும் முன்னம் வைத்த பொருள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் பெறும். கடைசியில் எடுத்து போட்ட 50 கிராம் சர்க்கரையே அது 1 கிலோ காட்டுச்சு. ஏற்கனவே 950 கிராம் இருக்கிறது. கடைசியாக இறுதியாக கையில் அள்ளி போட்டது ஒரு 50 கிராம் சர்க்கரை தான். ஆனால் தராசு முள் கோட்டுக்கு வந்து விட்டது. அது போல இறைவனின் தீர்ப்பு எழுதப்படுகின்ற காலம் வேறு, சமுதாய நீதிமன்றம் தீர்ப்பது என்ற காலம் வேறு. அதனால் இன்னொரு வக்கீல் மூலமாக அவன் விடுதலை பெற்றான். தண்டனை வரும், அந்த மெச்சூரிட்டி டேட் வேறு. அது ஒரு நல்ல ஜஸ்டிபிகேஷன் மாதிரி தெரியலையே ஐயா. ஏன்னா இப்போதே எதிர்பார்ப்பது நம்முடைய அறிவு. ஒன்று செய்தோமா உடனே பலன் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய அறிவு. ஆனால் இயற்கை நீதி அப்படி இல்லை. அந்த செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் போக்கவே, அந்த 5 கோட்பாடுகள் தான். கொலை இருந்தாலும் சரி, ஒரு புண்ணிய தர்மம் இருந்தாலும் சரி, இதற்குரிய பலன் எங்கே வர வேண்டும் என்பதை அதுதான் நிச்சயிக்கிறது. அதுக்கு குறுக்காக இடையிலே நாம் சமுதாயம் ஒன்றை செய்தால் அங்கே இது மாதிரி சில குழப்பங்கள் வரும். அதனால் அவன் இப்போதைக்கு அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். புண்ணிய கணக்கு கொஞ்சம் இருக்கு, பாவம் செய்தாலும் அந்த புண்ணியம் காப்பாற்றி விட்டது. ஒட்டுமொத்த கணக்கு அறுக்கப்படும். பைபிள் சொல்லுவார்களே, துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். பகவத்கீதையில மகாபாரதத்துல சிசுபாலன் 100 தவறு செய்கின்ற வரைக்கும் பொறுத்துக்கொள் என்று கண்ணபுரம் வரம் தராரு இல்லையா? 99 வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படலையே. கடைசியில் ஒரு தவறு செய்ததுக்கு தண்டனை கிடைத்தது அல்லவா? அது என்ன தண்டனை? சிரச்சேதம். அப்போ அந்த 100வது வார்த்தை தான் அந்த கொலை தண்டனைக்கு காரணமா? இல்லையே. அப்படி அந்த 7 தலைமுறைகளில் ஒரு செயலுக்குரிய விளைவு எங்கே வர வேண்டும் என்பதை இயற்கை நிச்சயிக்கிறது. மனிதனுடைய அறிவுக்கு அது எட்டாது. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறந்த வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளம்.
நன்றி ஐயா. கிரிதர் ஐயா, உங்களை மைக் ஆன் பண்ணுங்க. கிரிதர். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து வாழ்க வளமுடன் ஐயா. அந்த 120 வருஷம் சொல்றீங்க, சொல்றாங்க. அது அது எப்படிங்க ஐயா? முதல்ல 7 தலைமுறை எப்படி வருது? ஆக்சுவலா 6 தலைமுறை தான் 120. அதாவதுங்க 16 வயதிலிருந்தே பிள்ளை பேருக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இல்லையா? அதனால 120, 140 என்பதெல்லாம் ஒரு தோராய கணக்கு தான். 7 தலைமுறை என்பது சரியான கணக்கு. சரி சரி சரி. அப்ப 7 தலைமுறை என்றால் 14 வயது பிசிக்கல் மெச்சூரிட்டி வருகின்ற போதே வித்து சக்தி உற்பத்தி ஆகுது. அது முதிர்ச்சி பெறதுக்கு ஒரு 2 ஆண்டுகள். அப்ப 16 வயதிலேயே ஒரு சந்ததி உறக்கூடிய வாய்ப்பு வந்துடுகிறது. அப்ப 16 × 7 போட்டீங்கன்னா 112, 120 மாதிரி வரும். அதான் இது தோராய கணக்கு தான். 120, 140 தோராய கணக்கு தான். சரியா கேட்கல ஐயா? சரிங்களா ஐயா? ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது ஐயா, சரியா கேட்கல. என்னுடைய ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? ஆமாங்க ஐயா, சரியா கேட்கல ஐயா. ஐயா மற்ற கேட்டுதா? கேக்குது ஐயா. அவர்கிட்ட நெட் ஏதோ பிரச்சனை போயிருக்கு ஐயா. அதாவது கிரிதர் ஐயா நெட் ஐயா என்ன ஐயா வந்து பிராட்பேண்ட் ஃபெயில் ஆக வாய்ப்பு இல்லையே. கிரிதர் ஐயா இப்ப கேக்குது. கேட்கலாமா? தொடர்ச்சியா கேட்கலாமா? சொல்றேங்க. இப்ப நானு, என்னுடைய மகன், என்னுடைய பேரன் அப்படியே எடுத்துட்டு போலாம் இல்லையா? 7 தலைமுறைன்னு என்னதுல இருந்து எடுத்துக்கலாமா? அப்படிதான் கொண்டு போகணும். அப்படி பாக்கலாம். அப்படித்தான் கொண்டு போகணும். தலைமுறை என்பது வந்து நம்முடைய பரம்பரை வரக்கூடியதுதான். அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றது சொல்ல முடியாது. இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்காகத்தான் நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்துக்கும் 7 தான் கணக்கு எடுத்துக்கணும். இன்றைக்கு நாம் சந்திக்கிற அனுபவங்களுக்கு நாம் 7 தலைமுறை. ஆத்ம தூய்மை என்று வருகின்ற போது நாம் எங்க இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அனுபவங்கள், அதிக நன்மைகளும் குறைந்த துன்பங்கள் வந்தால் நாம வந்து அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். சரிங்களா ஐயா? சரி ஐயா, சரியா. ஆனா எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? எதுல வந்து நமக்கு அதுக்கு சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பாக இருந்த ஐயா. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்க பதிவுல கேட்டுட்டு தான் இருக்கேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா, உங்களை மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன்மா. நல்லா கேக்குதுமா ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு குரு கிடைச்சிருக்காரு. அந்த வழியில நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவு போயிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு வந்து குரு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இல்லைங்களா? எல்லாரும் புண்ணியம் தான். ஆமா. அதனால நாம வந்து கொஞ்சம் அந்த பதிவு நீக்க பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுல ஒண்ணும் டவுட் இல்லையே. நிச்சயமா மனவளக்கலை எல்லோருமே புண்ணியவான்கள் தான். மனவளக்கலைக்கு வந்த அத்தனை பேர் புண்ணியவான்கள் தான். அதிலேயே வருஷ கணக்காக நிலைப்பது என்றால் அதிக புண்ணியம் செய்தவர்கள் தான் நிலைக்க முடியும். அதிலும் தொண்டு செய்கின்ற வாய்ப்பு பெற்றவர்கள் இன்னும் புண்ணியம் செய்தவர்கள். அது சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த குருவை வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் குருவை வந்து கெட்டியா பிடிச்சிக்க வேண்டியதுதான். கெட்டியா பிடிச்சுங்க. சரிங்க ஐயா. அவ்வளவுதான், பிடிச்சாச்சு. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. நான் வந்து எத்தனாவது தலைமுறையா இருப்பேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நமக்கு குரு கிடைச்சிருக்க எனக்கு வந்து நாம எத்தனாவது தலைமுறையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்க ஸ்பீச்சும் போது எனக்கு தாட் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்குதான் குரு கிடைச்சிட்டாரு, அவரை வந்து நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டா போதும், நம்ம எத்தனாவது தலைமுறையா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு எனக்கு கவலைப்பட வேண்டியது இல்ல. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா.
மிக மிக அருமையான ஒரு ஐயா. கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது இந்த உரையை கேட்க. எனக்கு ஒரு டவுட் ஐயா, அந்த கருமையத்தை சுப்ரீம் கோர்ட் என்றும் பிரதிவாதி மனம் என்றும் நீதிபதிய மனச்சாட்சி என்றும் அறிவாகிய தெய்வத்தை என்ன சொன்னீங்களா ஐயா? நீதிபதி. அப்ப மனச்சாட்சி? ஆமா, வாதி ஐயா ஒருக்கா முதல்ல இருந்து சொல்லுங்க ஐயா. வாதி மனசு, ஓ பிரதிவாதி மனசாட்சி, நீதிபதி தெய்வம். சட்ட புத்தகம் செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒரே சரத்து. அதான் சட்ட புத்தகம் ஐயா. அதான் சட்ட புத்தகம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சரோமா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க தலைவர் சரியா சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்க எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் தான் ஐயா. அப்ப பாவம் செய்தா அதுல இருந்து தப்பவே முடியாது அப்படின்றத சொன்னாலும் குருவின் கருணையால நாங்க நல்ல பாதையில இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டீங்க. இப்ப எனக்கு இந்த பரிகாரங்கள், கோயில்ல செய்யற பரிகாரங்கள், அப்புறம் அதே மாதிரி தானா இந்த கிறிஸ்துமஸ பத்தி சொன்னீங்க ஐயா. ஞானம் பிறந்த நாள், கிறிஸ்துமஸ் என்பது ஞானம், ட்ரீ வந்து ஞான விருட்சம், அந்த மாஸ் என்பது விதையை விதைக்கின்ற நாள். அப்ப அங்க அங்க பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்களே ஐயா, அதுக்கு அர்த்தம் என்ன? அது சரியா? அது வந்து எப்படி நம்ம இந்து தத்துவத்திலே வந்து தெய்வத்திடத்திலே சரணடைந்தால் இறைவன் காப்பாற்றுவான்னு சொல்றார்களோ, அதே போல எல்லா மதத்திலேயும் அது மாதிரி ஒரு கருத்து உண்டு. அதுக்கு என்ன பொருள் என்றால், தவறு செய்த மனம் தவிக்கும். அந்த தவிப்புக்கு ஒரு சாந்தி வேணும், ஒரு அமைதி வேணும். அதனால இந்த தவறை இறைவனிடத்திலே விட்டுவிட்டு மேற்கொண்டு தவறை செய்யாமல் எச்சரிக்கையாக வாழ்ந்து விடு என்று நமக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட கருத்து இன்றைக்கு அது நாம் தவறு செய்வதற்கான உரிமை சாசனமாக மாறிவிட்டது. இது ஒரு வீழ்ச்சியை தவிர இது ஆன்மீகத்துடைய நல்ல கருத்து என்று நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது விவரம் தெரியாதவர்கள் மக்களை திசை மாற்றி விட்டார்கள். அதனால பாவத்தையெல்லாம் யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா பைபிளிலேயே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. சரி, எப்படி பாவ விமோசனம் கொடுக்க முடியும்? முடியாது. இது ஒரு மனசாட்சிக்காக சொல்வதுதான். தெரியாமல் நடந்து விட்டால், தெரியாமல் செய்து விட்டால் ஒரு மனசாந்திக்காக சொல்வதுதான். சரி, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனை தப்ப முடியாது. இருந்தாலும் மனதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிம்மதியை தருவது இந்த சடங்குகள். சரிதான் ஐயா. குறிப்பா சொல்ல போனா புண்ணியங்கள் செய்யணும், பிறர் மனமாகாமல் வாழணும். அதுதான் முக்கியம். வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. நன்றி. அதாவது புண்ணியம் செய்யட்ட கூட பரவாயில்லை, நட்டம் இல்லை. ஆனா யாருடைய மனதையோ உடலையோ வருத்தினால் அது பாவமாக வந்து சேரும். அதை செய்யவே கூடாது. மனவளக்கலையில இருக்கிறோம், அந்த ஒரு தைரியத்தோட வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளணும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, சிறப்பான விளக்கம் ஐயா. விடையும் கார்த்திகா அம்மா. வணக்கம் அம்மா, கார்த்தியா இருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஐயா. என்னன்னு சொன்னா, ஒருவர் வந்து சிறு வயதுல இருந்து தன் குடும்பம், தாய் தந்தை என்று சொல்லி உழைக்கிறார் நல்லா. ஆனா அவர் நல்ல ஒரு ஆளாகவும் இருக்கிறார். காலப்போக்குல அவர் திருமணம் செய்து தனது குடும்பம் கொண்டு போய்க்கல, மனைவியும் அவருக்கு ஒத்து வரையில அந்த உதவி செய்து தன் சௌரங்களுக்காக உதவி செய்து அந்த 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 சௌரங்களும் கைவிட்டு, தாயும் கைவிட்டு,
தனிமையில இருக்கிறார். அதுக்கு என்னவா இருக்கும் ஐயா, என்ன காரணம்? அது 2 காரணம்மா. ஒன்று வெளிப்படையான காரணம் வந்து ஆணவம். நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், என் குடும்பத்தை நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன் என்ற ஆணவம் ஒரு முதல் காரணம். 2வது பதிவுகள் காரணம். இப்படி நல்லது செய்து வம்புல மாட்டணும் என்ற பதிவு காரணம். சோ இப்போ துன்பத்தை சந்தித்தாலும் செய்த நன்மைகளுக்குரிய பலன் பின்னால் வரும். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க